Hi friends, welcome to Chennai food. ரொம்பவே டேஸ்டான வித்தியாசமான சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சென்னா மசாலா செய்யறதுக்காக நான் 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்துருந்தேங்க. 200 கிராம் கொண்டக்கடலையை நீங்கள் 8 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. ஊற விட்டுட்டு இந்த மாதிரி குக்கரில் மாற்றிட்டு 5 விசில் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நெசுக்குனாலே நல்லா நெசுங்கணும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வைக்கும் பொழுது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருங்க. அப்போ தான் கொண்டக்கடலையில் நல்லாவே உப்பு ஏறி இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். கொண்டக்கடலைக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு மசாலா சென்னா மசாலா எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே அரைக்க போகிறோம், அதனால தான் நான் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 6-7 பூண்டு பல் தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டு பவுலுக்கு மாற்றி விட்டுட்டேங்க. இந்த மாதிரி அரைச்சி அந்த விழுதை நீங்கள் பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம வெங்காயம் அரைச்ச அந்த ஜார்லேயே தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பெருசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் அரைக்கிறதுனால நீங்கள் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கலை, அப்படியே பச்சையாக தான் அரைக்கிறோம். எதுக்குமே தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காதுங்க, அதிலே ஈரப்பதம் இருக்குது, அதனால் அப்படியே அரைச்சிக்கலாம். தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி அரைச்சிட்டு நான் பவுலுக்கு மாற்றிட்டேங்க. இதே மாதிரி நீங்களும் பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி அரைச்ச அந்த ஜார்லேயே தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் 1/4 முடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி எடுங்க, அதாவது 1/4 முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து விட்டுறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் அரைச்சிட்டு நான் பவுலுக்கு மாற்றிட்டேங்க. எனக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி செலவாச்சு. நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், மசாலா எல்லாமே நம்ம அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ சென்னா மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சென்னா மசாலா செய்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம். நீங்கள் குக்கிங்க்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலையை நான் 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 லவங்கம், 1 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். சீரகம் இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சு. நம்ம அரைச்ச இந்த வெங்காய விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள், பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. அரைச்ச இந்த தக்காளியை நம்ம சேர்த்து விட்டுடலாம். தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். தக்காளி பாருங்கள் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. தக்காளியிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், அதையும் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் நான் சென்னா மசாலா எடுத்திருக்கேன். சென்னா மசாலா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்கும். சென்னா மசாலா இருந்தால் சென்னா மசாலா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த சென்னா மசாலாவே நான் இதில் சேர்த்துறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா பொடியெலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. அந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வேக வச்சு சென்னாவை நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் சேர்த்து விட்டுறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சென்னா சேர்த்துட்டு நான் கலந்து விட்டுட்டேங்க. திக்னஸ் பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராவாக 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். சென்னா வேக வைக்கும் பொழுது நான் 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருந்தேன், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சால்ட் நல்லா மிக்ஸ் ஆகணும்.
சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்போ இந்த சன்னா மசாலா நல்லா கொதிக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். சன்னா மசாலா மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. உங்களுக்கு இப்படியே வேணும்னாலும் நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். தேங்காய் சேர்க்காம கூட இதே மாதிரி அப்படியே வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரிக்கெலாம் வச்சு சாப்பிடும் பொழுது. இல்லை நீங்கள் தேங்காய் சேர்த்தும் சாப்பிட்லாம். நான் இப்போ அரைச்ச தேங்காய் விடுதை அதில் சேர்த்து விட்டுறேன். இந்த கிண்ணத்துலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இவ்வளோ தான் சேர்க்கணும்னு அளவு இல்லைங்க. நீங்கள் திக்னஸ் பார்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தாலே போதும். நல்லா கலந்து விட்டுடுங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். சன்னா மசாலா மூடி போட்டு விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. மறுபடியும் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதாங்க, அருமையான டேஸ்ட்டான ரொம்பவே வித்தியாசமான சன்னா மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமான சன்னா மசாலா ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குது. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.